ஹலோங்க, எல்லாருக்குமே வணக்கம். முடிஞ்ச ஒரு சின்ன லைக்கோட இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீ 2 அப்படின்னு சொல்லி ஒரு திகில் படத்தை தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஸ்ட்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு பேய் இருக்குங்க. அந்த பேய் ஒரு கிராமத்துல கன்னி பசங்களா பார்த்து அட்டாக் பண்ணி போட்டு தள்ளிடும். ஆனா இங்க செகண்ட் பார்ட்ல கதையே வேறங்க. வெறும் தலை மட்டும் இருக்கிற பாக்கிறதுக்கு முண்டம் மாதிரி இருக்கிற ஒரு பேய் கன்னி பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி அந்த பொண்ணுங்களை கடத்தி எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சுக்குது. இதனால ஊருக்குள்ள பொண்ணுங்க வாழ்றதே நரகமா மாறிடுது. இப்ப அந்த பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்கு நம்ம ஹீரோக்கள் கிளம்புறாங்க. அப்படி அங்க என்ன நடக்குது, அந்த ட்விஸ்டுகள்லாம் என்னன்றதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த கதையில பார்க்க போறோம். டக்குனு உள்ள கூட்டு போயிடுறேன். பை தி வே நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. சண்டேரி அப்படின்ற மாதிரி அந்த கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல இப்போ நம்ம ஸ்ரீக்காக ஒரு சிலையே வச்சிருக்காங்க. அதை இப்ப வந்து பாக்குற இந்த ஸ்ரீயும் பரவாயில்ல, இந்த கிராமத்துக்காரங்களாம் மாறிட்டாங்க, பெண்களை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சோ இதுக்கு மேல நம்மளுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஸ்ரீ அந்த கிராமத்தை விட்டு கிளம்புற மாதிரியும் இப்ப கிராமத்துல இருக்கிற ஆண்கள்லாம் சந்தோஷமா வாழ்ற மாதிரியும் கதை ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்திருந்தீங்கன்னா ராத்திரியில தான் வந்து அந்த ஸ்ரீ அட்டாக் பண்ற மாதிரி இருக்குங்க. அதனால ராத்திரி ஒரு 9 மணிக்கெல்லாம் எல்லாரும் வீட்டுல போய் படுத்துருவாங்க. இப்ப ஸ்ரீ போனதுனால ராத்திரி சுத்த ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா அந்த கிராமத்துல இருக்கிற வயசு பெண்கள்லாம் சுத்துறாங்க. அப்படி ஒரு பொண்ணு வெளியில வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட சேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது ஒரு தெருமுக்குங்க. தெருமுக்குல திடீர்னு ஒரு சின்ன சவுண்டு கேட்க என்னடா இது அப்படின்னு சொல்லி இவங்களும் திரும்பி பார்க்க அங்க ஒரு தலை மட்டும் வந்து நிக்குதுங்க. நினைச்சு பாருங்க, ஒரு தலை மட்டும் தனியா வந்து நின்னா எப்படி இருக்கும். அந்த தலைய எடுத்து பாக்குற இந்த பொண்ணு அரண்டு போறாங்க. திடீர்னு அந்த தலைக்குள்ள இருந்து 4-5 கயிறு வெளியே வந்து இந்த பொண்ணை பயங்கரமா கட்ட செய்யுது. ஒரு கடத்துல அந்த பொண்ணோட வாயையும் கட்டி அந்த தலை அந்த பொண்ணை அவங்களோட உலகத்துக்கு கூட்டிட்டு போகுது. அப்படி அந்த தலை யாருது, அங்க என்ன நடக்குதுன்றதுதான் இனிமேல் நம்ம பார்க்க போறோம். என்னடா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலையே, செகண்ட் பார்ட் புரியாதான்னு நினைக்காதீங்க, நான் உங்களுக்கு டீடைலா புரிய வைக்கிறேன். இப்ப அந்த கிராமத்துல நம்ம ஸ்ரீய ஒரு கடவுள் மாதிரி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. தோர்கார்ல ருத்ரா, நம்ம ஹீரோக்கள் 3 பேர் இருப்பாங்க. அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த ருத்ரா. அவரு பஜனை பாட்டுல எல்லாம் ஸ்ரீய பத்தி தாங்க பாடுறாரு. சரிப்பா, நம்ம ஹீரோவான விக்கி எங்கேயா போனான்னு கேக்குறீங்களா? லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினான ஷீ அப்படின்ற ஒரு பொண்ணை நம்ம விக்கி காதலிச்சிருப்பாரு. ஆனா லாஸ்ட் பார்ட் இறுதியில தான் தெரியும் அந்த பேய் ஸ்ரீ இருக்காங்களே அவங்களோட பொண்ணு தான் இந்த ஷீன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோவை விட்டு பிரிஞ்சு போற மாதிரியும் லாஸ்ட் பார்ட்ல முடிச்சிருப்பாங்க. என்னதான் ஹீரோயின் பிரிஞ்சு போனாலும் அவங்க பேயோட பொண்ணாவே இருந்தாலும் எனக்கு அவதான் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னமும் நம்ம ஷீய நினைச்சுக்கிட்டு தான் நம்ம ஹீரோ விக்கி தனிமையில வாடுறாரு. அங்கிட்டு நம்ம ருத்ரா இருக்காரு பாத்தீங்களா, அவரு வந்து நம்ம விக்கி கிட்ட பேசலான்னு போனா ஏய் நீ வந்துட்டியான்னு சொல்லி ஹீரோயின் நினைப்புல அவரை கட்டி பிடிச்சு முத்தம் குத்துறாரு. இப்ப அந்த ருத்ராவும் அந்த இடத்துல ஹீரோ விக்கி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு போஸ்ட் வந்தது. இவங்க முன்னாடி பாட்டுல இந்த ஸ்ரீய கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு புக்ல இருக்கிற சில டீடைல்ஸ் வச்சு அது மூலமா கூட கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த புக்ல சில பேஜஸ் காணாம போயிருக்காங்க. ஆனா ருத்ராக்கு இப்ப அந்த காணாம போன பேஜ் இப்ப போஸ்டா வந்திருக்க. அதுல தலை இல்லாத ஒரு மனிதனை பத்தி ஏதோ ஒண்ணு எழுதி இருக்குங்க. அப்படி இந்த விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஆனா ஹீரோவோ அதை பத்தி பெருசா எடுத்துக்காம அதான் ஸ்ரீ தான் போயிட்டால, இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கேஷுவலா விட்டுறாருங்க. இது நம்ம ஹீரோவுடைய அப்பா. என்னடா எரும மாடு வயசாச்சு, எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற, நானே உனக்கு பொண்ணு பார்த்து வைக்கவான்ற மாதிரி கல்யாணம் பண்ண சொல்லி இம்சை பண்ண இப்ப நம்ம விக்கி அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிட்டுவை பார்க்க வராருங்க. இப்ப நம்ம பிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு வர இருக்கான். அந்த பொண்ணுமே அங்க வந்து இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுக்கு வா, எப்பவும் போல என்ன பாட்டு பாடி தூங்க வை அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ பிட்டுவும் தன்னோட ஃப்ரெண்டு விக்கிய கூப்பிட்டுக்கிட்டு ராத்திரி ஒரு 12 மணி வாக்குல தான் காதலியோட வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை பாட்டு பாடி தூங்க வைக்கிறாரு. இதுக்கு நம்ம ஹீரோ விக்கி வேற கீழே காவலுங்க. இப்ப ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்த உடனே உன் ஆளை தூங்க வைக்கிறதுக்கு என்ன எதுக்குடா காய விடுற, வா கிளம்பி தொலைவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப பின்னாடி ஏதோ ஒரு உருவம் இவங்களை கிராஸ் பண்ற மாதிரி தோணுதுங்க. இப்ப இவங்களும் பைக் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க உள்ள பிட்டுவோட காதலி தூங்கிக்கிட்டே இருக்க திடீர்னு அவங்க பெட்ரூம் வாசல்ல ஒரு கதவு இருக்குங்க. அந்த கதவை யாரும் திறக்குறாங்க. இவங்களும் முழிச்சுக்க, ஏ பிட்டு நீ இன்னும் வீட்டுக்கு போலையா, திரும்பி வந்துட்டியா, எங்கடா இருக்கன்னு சொல்லி கட்டலுக்கு அடியில எல்லாம் தேடுறாங்க. பார்த்தா அவங்க தலைக்காணிக்கு பக்கத்துல ஒரு தலை வந்து கத்துதுங்க. அதை பாக்குற அந்த காதலியும் ரொம்ப நடுங்கி போறாங்க. அவங்களோட பாத்ரூம்லயும் போய் கதவை டைட்டா சாத்திக்கிறாங்க. ஆனா அந்த கதவையும் அந்த தலை வந்து உடைக்க இப்ப கீழே பைக்ல வேற பெட்ரோல் இல்லாதனால தள்ளிக்கிட்டு கிளம்பலான்னு பாக்குற நம்ம ஹீரோவும் என்ன சவுண்டுன்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே நம்ம பிட்டுவும் ஹீரோவும் வேகமா பிட்டுவோடைய வீட்டை நோக்கி ஓட, ஆனா அவங்க வரத்துக்குள்ள அந்த வீட்டோட செவுத்த உடைச்சுக்கிட்டு அந்த பிட்டுவோட காதலியா அந்த தலை தூக்கிட்டு போயிடுதுங்க. இதுல இவங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல. இப்ப ஊர்ல இருக்க ஆண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து யார் இந்த காரியத்தை பண்ணான்னு வேகமா கிளம்ப அங்க ஒரு கால்தடம் மாதிரி தெரியுது. ஒரு பிச்சைக்காரர் உட்காந்துருக்காரு. தலை இல்லாத முண்ட மாதிரி ஒருத்தர் நடந்து வந்தா
வந்தான், அவன் தான் ஒரு பொண்ணை தூக்கிக்கிட்டு போனான்ற மாதிரி அவரும் அந்த இடத்துல சொல்றாரு. யாரு இது, என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கும் ஒரு பயத்துல இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோ விக்கி தூரத்துல ஏதோ ஒரு உருவத்தை பாக்குறாருங்க. என்ன உருவம்னு சொல்லி அங்க இருக்கிற பழைய மாளிகையை நோக்கி ஓட அங்க திடீர்னு நம்ம ஸ்ரீயோட குரல் கேக்குதுங்க. அக்கா, ஸ்ரீ அக்கா திரும்பி வந்துட்டீங்களான்ற மாதிரி இப்ப ஹீரோக்கு வாய்ஸ் எல்லாம் நடுங்குது. ஆனா அங்க வர்றது ஸ்ரீ இல்லைங்க, அவங்களோட பொண்ணான நம்ம ஹீரோயின் ஷீ. அப்படி நம்ம ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோக்கு இதுவும் ஃபேக்கா வேற யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ப மறுக்கிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ தான் இப்போ யார பார்த்தாலும் ஹீரோயின் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல. ஆனா அவங்க கன்னத்திலேயே ஒரு அரவிட்டு நான் தான் ஒரிஜினல்னு சொல்ல இப்ப அவங்க கூட சேர்ந்து நம்ம ஹீரோ அந்த நள்ளிரவுல பேசி டான்ஸ் எல்லாம் ஆடி ஒரு கடத்துல நம்ம ஹீரோயினுமே ஊருக்குள்ள புதுசா ஒரு பேய் வந்திருக்கு, அந்த பேயோட பேரு சக்காட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பேய் கன்னி பெண்கள் எல்லாம் கடத்திக்கிட்டு இருக்குன்ற மாதிரியும் சொல்றாங்க. எவ்வளவு நாள் அது இப்படி பல பெண்களை வேட்டையாடி இருக்கு, ஆனா அது சைலண்டா பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனா இப்போ சத்தம் போட்டு ஊரே தெரியறபடி பண்ணிருச்சு. இப்ப அந்த மாளிகையில இருக்க ஒரு செவரை காமிக்க அதுல சில ஓவியங்கள் மாதிரி இருக்குங்க. ஒரு லேடி ஒரு ஆம்பளையோடைய தலைய கட் பண்ணி எடுக்கிற மாதிரியும் அத ஒரு சின்ன பொண்ணு பாக்குற மாதிரியும் அங்க இருக்கு. அதை பாக்குற ஹீரோவோ ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் யாருன்னு கேட்க அவங்களும் கொஞ்சம் முழிக்க இப்ப நம்ம ஹீரோவோ அங்க இருந்து ஓடி வந்து நேரா அவங்க நண்பன் பிட்டுவையும் அதுக்கப்புறம் அந்த ருத்ராவையும் பாக்குறாங்க. ருத்ரா ஆல்ரெடி ஒரு லெட்டர்ல சில பேஜஸ் வந்திருக்கும் சொல்லிருப்பார்ல, அந்த பேஜஸ்லயும் இந்த தலைய பத்தி போட்டிருக்கு. அந்த மர்ம பேயோட பேரு சக்காட்டா, பேய அழிக்க ஒரு பெண்ணாலதான் முடியும். இதுக்கு பின்னாடி ஒரு கதையும் இருக்காங்க. சந்தேரி அப்படின்ற அந்த ஊர்ல சந்திரகாந்தா அப்படின்ற ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு. அவரு தான் வீட்டு பெண்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி ஊர்ல இருக்கிற மத்த பெண்கள் கிட்ட ரொம்ப தவறா நடக்கிற ஒரு ஆணா இருந்திருக்காரு. சரி, அந்த நபருக்கும் ஸ்ரீக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டீங்கன்னா அவரு நம்ம ஸ்ரீய காதலிச்சிருக்காரு. ஆனா ஸ்ரீ வேற ஒரு ஆளை காதலிச்சதுனால அந்த நபரை தலைய வெட்டி கொன்னுட்டு நம்ம ஸ்ரீய போட்டு அவரு எரிச்சிருக்காரு. இந்த சம்பவத்தை ஸ்ரீயோடைய பொண்ணான நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க கண்ணு முன்னாடி நடந்திருக்காங்க. இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்ரீ பேயா வந்து தன்னை போட்டு தள்ளின அந்த நபரை பழிவாங்குற விதமா அவங்க கழுத்தை அவரோட தலைய அறுத்து அவரோட உடலை மட்டும் மண்ணுக்கடியில புதைச்சி ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அப்படி அந்த பேய் ஸ்ரீ கையால இறந்து போனவன் தான் இந்த சக்காட்டா. இந்த ஸ்ரீ பேயா இந்த ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த சக்காட்டாவால வெளியே வர முடியல. இப்ப ஸ்ரீ போனதுக்கு அப்புறம் இந்த சக்காட்டா வெளியே வந்துடுச்சுன்ற மாதிரி அங்க அவங்க சொல்றாங்க. ஆல்ரெடி இந்த சக்காட்டாக்கு உசுரோடு இருக்கும் போதே பெண்களை அடிமையா வச்சிருப்பான். அதனாலேயே இப்போ எல்லா பெண்களையும் கடத்திட்டு போற மாதிரியும் காமிக்கிறாங்க. இந்த ஸ்ரீயோட பொண்ணான நம்ம ஹீரோயினை பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்ல அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த தலையில்லா நபர் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை எங்க வச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுன்ற மாதிரி நம்ம பிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவரும் கேட்க சொல்ல அப்படி நம்ம ஹீரோ ஹீரோயினை பாக்குறதுக்கு திரும்பி அந்த மாளிகைக்கு வராரு. அப்படி அந்த பொண்ணு கூட சேர்ந்து பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் ஆடி ஒரு கடத்துல அவங்களோட லிப்ஸ் பக்கத்துல கைய வைக்க அப்ப இவரோட விரல நம்ம ஹீரோயின் கடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இவர் அந்த இடத்துல அலறுன்னு அலறாருங்க. அப்புறம் தான் தெரியுது அதெல்லாம் அவரோட கற்பனைன்னு சொல்லி. நம்ம தான் இந்த ஊர்ல இருந்து ஸ்ரீயை அனுப்பி வச்சோம். இப்ப அனுப்பி வச்சு அடுத்தது இந்த சகாடாவையும் எழுப்பிட்டோம். இப்ப இதை கண்ட்ரோல் பண்ணனா நம்ம திரும்பி ஸ்ரீயை தான் கூப்பிடணும். அதுக்கு நமக்கு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல 3 பேர் சேர்ந்துதான் செயல்பட்டிருப்பாங்க. அப்படி ஜனா அப்படின்ற மாதிரி உங்களோட 3வது ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்காங்க. அவனை தேடியும் இவங்க 2 பேர் போறாங்க. நம்ம ஜனா கிட்டத்தட்ட 1 வருஷமா பேடியா உலகத்துல மாட்டிருப்பாரு. பேடியான்னு ஒரு படம் வந்திருக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம எல்சியூன்னு சொல்லுவோம்ல, அப்படி இது ஸ்ரீயோட யூனிவர்ஸ். அங்க நம்ம வருந்தவன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஓனாயா மாறிடுவாரு. அப்படி இந்த ஜனா நம்ம வருந்தவனோட ஃப்ரெண்டா அந்த படத்துல இருந்திருப்பாரு. சோ அப்படிப்பட்ட நம்ம ஃப்ரெண்டு ஜனாவை கூப்பிடுறதுக்கு தான் இவங்க நம்ம ஜனாவை தேடி போக அங்க அந்த ஓனாயையும் பார்க்க எப்படியோ அங்க இருந்து ஜனாவையும் கூட்டிட்டு வராங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட ஊருக்கு வந்த உடனே ஊர் வாசல்ல இருக்க ஸ்ரீயோட சிலையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம ஹீரோ விக்கியும் பிட்டுவும் ஜனா தான் ஸ்ரீ கிட்ட தைரியமா பேச முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஐஸ் வைக்கிற விதமா அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனோட வீட்டுக்கெல்லாம் கூட்டு போயிட்டு ஜனாவை சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. மச்சான், நம்ம திரும்பி ஸ்ரீய கூப்பிடலான்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்ல நம்ம ஜனா மிரண்டு போறாரு. இப்பதான்டா ஓனாய் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன், இப்ப ஸ்ரீன்னு வேற சொல்றீங்களாடா, அதை அடக்கத்துக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்க இங்க சக்காட்டா அப்படின்ற மாதிரி இன்னொரு டெரரான பேய் இருக்குடா, அது கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஸ்ரீயாலதான் முடியும்ன்ற மாதிரி சொல்ல இதை கேட்டு நம்ம ஜனாவும் சரி வர சம்மதிக்கிறாரு. இப்ப திரும்பி அவங்க இந்த ஸ்ரீ இருக்கும் பாத்தீங்களா அந்த மாளிகைக்கு போறாங்க. மாளிகையே இருளோன்னு இருக்க இவங்க பந்தத்தெல்லாம் கொளுத்திக்கிட்டு 4 பேரும் ஒன்னா போக ஆனா ஸ்ரீ காணுங்க. ஸ்ரீ எப்பவுமே ஒரு பையன் தனியா இருந்தாதான் வரும். பேசாம நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுப்போம், இந்த ஜனாவை கோத்து விட்டுருவோம், ஜனா கூப்பிட்டா ஸ்ரீ வந்துரும்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 3 பேரும் ஒளிஞ்சிக்க நம்ம ஜனா அங்க தனியா மாட்டிக்கிறாருங்க. ஆனா அங்க வந்ததோ ஸ்ரீ இல்ல, வேற ஏதோ ஒரு அமானுஷங்க. இப்போ ஒரு அலறல் சவுண்டு கேட்க நம்ம ஹீரோவும் ருத்ராவும் பிட்டுவும் ஓடி வந்து ஜனாவை பார்த்தா ஜனா ஒரு அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்காரு. இப்ப எப்படியோ போற
போராடி நம்ம ஜனாவையும் மீக்குறாங்க. ஆனா ஜனாவோட கண்ணெல்லாம் உள்ள போய் அவர் இறந்து போன மாதிரி அங்க இருக்காருங்க. ஜனா போயிட்டான் போல இருக்கு நினைக்கும் போதுதான் திடீர்னு ஜனாக்கு முழிப்பு வந்து அந்த இடத்துல இருந்து வேகமா வெளியே ஓடுறாரு. டேய் அங்க இருக்கிறது ஸ்ரீ இல்லடா, அதை விட ரொம்ப மோசமா ஏதோ ஒண்ணு இருக்குடா, வாங்கடா போலான்னு சொல்லி இப்போ அங்க இருந்து இவங்க 4 பேரு வண்டியை எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்ப அப்பதாங்க அந்த தலையில்லா பேய் வந்து நிக்குது. முதல்ல தலையோட தான் வந்து நிக்குது. திடீர்னு தன்னோட தலைய புடுங்கி அங்க போய்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோக்களை பின்தொடருது. அது மெல்ல நம்ம ஹீரோவும் பிட்டுவும் பார்க்க இப்ப நேரா அது நம்ம ஜனாவை தானே குறி வச்சிருக்கோம். அப்படி ஜனாவுடைய பின்புறத்திலேயே ஒரு கவுது பாருங்க. இப்ப எப்படியோ கீழெல்லாம் விழுந்து அந்த தலை மேல பைக்கு கவுந்து இவங்க ஒரே பைக்ல 4 பேரு ஏறிக்கிட்டு ஊருக்குள்ளேயே வந்து சேர்றாங்க. ஊருக்குள்ள வந்தாலும் அந்த தலை இவங்களை பின்தொடர்ந்து வருதுங்க. இவங்க ஸ்ரீ சிலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு யானை பொம்மைக்குள்ளேயும் ஒளிஞ்சுக்கிறாங்க. என்னடா பண்றதுன்னு சொல்லி 4 பேரும் ரொம்ப பதற நீ எட்டிப்பாருன்னு சொல்லி இப்ப 4 பேருமே அங்க எட்டி பார்க்க அப்ப அந்த இடத்துல ஒரு முண்டம் வந்து நிக்குதுங்க. இப்போ ஒரு கடத்துல நம்ம ஹீரோவையும் அந்த முண்டம் கையால தூக்க அதை பாக்குறவங்க 3 நண்பர்களும் அந்த முண்டத்துக்கிட்ட பயங்கரமா போராட அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினான இந்த ஸ்ரீயோட பொண்ணு நம்ம ஹீரோயின் ஷீ வந்து நிக்கிறாங்க. அவங்களோட குடுமிய வச்சு அந்த சக்காட்டா கூடயும் சண்டை போட செய்யறாங்க. ஆனாலும் இந்த சக்காட்டாவை இவங்களால ஒன்னும் பண்ண முடியலைங்க. சக்காட்டாவோட பலம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப பகல் ஆனதுனால நல்ல வேலை இவங்க 5 பேரும் தப்பிக்கிறாங்க. இப்ப பகல்ல இவங்க 5 பேருமே எப்படி அந்த சக்காட்டாவை ஒழிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் கிட்ட ஸ்ரீயோடைய முடி இருக்கோங்க. அந்த முடியை வச்சுதான் சண்டை போட்டிருப்பாங்க. ஆனா ஸ்ரீயோட முடியை வச்சு கூட அதை ஒன்னும் பண்ண முடியலன்னா ஒரு மகா பூஜையை நடத்தி அது மூலியமா தான் அந்த சக்காட்டாவை நம்ம அழிக்கணும்ன்ற மாதிரி பேசுறாங்க. இப்ப அந்த மாளிகைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நம்ம ஜனா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருங்க. ஜுரத்திலேயே படுத்திருக்காரு. என்னடா ஆச்சுன்னு சொல்லி விக்கியும் வந்து கேட்க அங்க என்னோட கண்ணெல்லாம் உள்ள போச்சு. அதுக்கப்புறம் என்னால தூங்கவே முடியல. எப்ப என் கண்ணை மூடினாலும் அந்த பேய் சக்காட்டாவோட உலகத்துக்கு நான் போயிடுறேன். இது வரைக்கும் அந்த சக்காட்டா கடத்தின எல்லா பெண்களும் அங்க மொட்டையடிக்கப்பட்டு பேய் மாதிரி வெள்ளப்படவை கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. இப்ப அந்த ஊர்ல இருக்க பெண்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. கன்னி பெண்கள்னு மட்டும் இல்லைங்க, அந்த சக்காட்டா எல்லா பெண்களையும் கடத்துறாரு போல. அதனால எல்லா பெண்களும் அவங்க உடம்பு முழுக்க கவர் ஆகிற மாதிரி அவங்களோட துணியெல்லாம் மாத்தி தச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்டையும் அந்த ஸ்ரீயாச்சி இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்கிற ஆண்களை தான் வேட்டையாடினா, அப்படி அவளை அனுப்பி விட்டு இப்ப எங்களை வேட்டையாடுற மாதிரி ஒரு ஆம்பளை பைய வர வச்சுட்டேன்னு சொல்லி ஹீரோவை போட்டும் திட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ரொம்ப பயந்துகிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து நீதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், ஸ்ரீய போக வச்ச உன்னால இந்த சக்காட்டாவை அழிக்க முடியும், இது தேர்ந்தெடுக்கப்பட்ட கத்தி அப்படின்னு சொல்லி ஒரு கத்தியையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இந்த சக்காட்டாவை நம்ம ஒரு ஸ்கெட்ச் போட்டு தள்ளுவோம். சக்காட்டா எப்பவுமே கொஞ்சம் அரையம் குறையமா ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணுங்களை பார்த்தா அந்த பொண்ணுங்களை கடத்தத்துக்கு வந்துரும். உடனே அரையம் குறையமா ட்ரெஸ் போடுறத தப்பா சொல்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த சக்காட்டா உயிரோட இருக்கும் போதோ ஒரு பொண்ணு தான் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி அடிமைப்படுத்தி வச்சிருப்பார்ல. சோ அதனாலதான் இங்க இப்படி சொல்லுவாங்க. டான்சரை கூட்டிட்டு வந்து ஊருக்கு நடுவுல ஆட வைப்போம். அங்க அந்த சக்காட்டா அந்த டான்சரை கடத்த வருவான். அப்ப இந்த கத்திய வச்சு நீ சக்காத்தாவை குத்தி அங்கேயே போட்டு தள்ளிடுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்ல அப்படிதான் நம்ம ருத்ரா இருக்காங்களே, எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவ என்னோட கனவு கன்னி மாதிரி, அவளை வேணா ஆட வைப்போமா, அவ ஆடினா பாக்ஸ் ஆபீஸே பிச்சுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல தம்மனா தாங்க வராங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ருத்ரா மேல ஒரு சின்ன காதல் இருக்கிறதுனால ருத்ரா கேட்டதுக்காக அங்க ஒத்துக்கிறாங்க. அப்படி அங்க டான்ஸ பார்த்து அங்க சுத்து முட்டுல இருக்கிற எல்லா ஆண்களும் மயங்கி போக இப்ப அந்த ஊருக்குள்ள அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற நம்ம தமனாவை கடந்ததுக்கும் அந்த சக்காட்டா பேய் வந்துருதுங்க. இப்ப அந்த இடத்துல நம்ம தமனாவுக்கு பாதுகாப்பா சுத்தி ஒரு 100 ஆண்கள் நிக்க நம்ம ஹீரோ கிட்டையும் அந்த கத்தி இருக்கும்ல, அந்த கத்திய வச்சு சக்காட்டாவோட சோழிய முடிக்கலான்னு பக்கத்துல வர அந்த பேயோடைய செஸ்ட்லயே குத்தணும் அப்படின்னு பின்னாடி இருந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு பிட்டுவும் சொல்ல இதெல்லாம் தொலைவுல இருந்து நம்ம ஜனாவும் ருத்ராவும் தொலைவுல இருந்து பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோக்கும் ரொம்ப பயம் வந்து பேய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாருங்க. இங்க பாரு கத்தியால குத்திடுவேன், நீ ஏன் இந்த இடத்துல இருந்து போயிடு. உடனே அந்த இடத்துல ஒரு தலை வருதுங்க. அந்த தலை ஒரு மந்திரம் மாதிரி போட்டு திடீர்னு கத்த ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ கீழே அப்படியே விழுந்துடுறாரு. அங்க சுத்தி ஒரு 100 ஆண்கள் இருப்பாங்கல்ல, அதுல ஹீரோவோட நண்பன் பிட்டுவும் இருப்பாரு. அவங்க எல்லாரும் அந்த மந்திரத்தால பாதிக்கப்படுறாங்க. அந்த பேயோட வாய்ஸுக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் நகர இப்ப அந்த தலையும் உள்ள நடுவுல வந்து அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த நம்ம தமனாவையும் கடத்தி அவங்களோட உலகத்துக்கு கொண்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோ அந்த இடத்துல கீழே விழுந்ததுனால அவருக்கு அந்த மந்திரத்தால பாதிக்கப்படலைங்க. அதே மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு ஜனாவும் அந்த ருத்ராவும் தப்பிச்சிடுறாங்க. ஆனா பிட்டு அங்க இருக்கிற 100 ஆண்கள் கூட சேர்ந்து அவரு பேய்க்கு கட்டுப்பட்டு அவங்களோட மந்திர உலகத்துல மாட்டிக்கிறாங்க.
இப்போ அடுத்த நாள்ல இருந்து அந்த சக்காட்டா மந்திரம் போட்டார்ல அந்த ஆண்கள் எல்லாருமே சக்காட்டாவோட விசுவாசிகளா மாறி சக்காட்டாவோட வேஷம் போட்டுக்கிட்டு அந்த ஊருக்குள்ள சுத்துற மாதிரியும் அவங்களோட மனைவிகள் குழந்தைகள் நண்பர்களை கூட அவங்களுக்கு அடையாளம் தெரியாத மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்பதான் ருத்ராக்கு ஓபனிங் சீன்ல ஒரு லெட்டர் வந்திருக்கோம்ல அந்த லெட்டர்ல ஒரு சீல் இருக்கோங்க. அது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலோடைய சீல்ன்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாரு. சோ அங்க இருந்துதான் நம்மளுக்கு யாரோ இந்த லெட்டரை அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல நிறைய மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இடையில நம்ம அக்ஷய் குமாரும் இருக்காருங்க. அவரை தன்னைத்தானே ஷாஜகான்னு நினைச்சுக்கிட்டு மும்தாஜிக்காக தாஜ்மஹால் கட்டுறதுக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காராம். அங்க நம்ம ஜனா வேற வராருல அவரை பார்த்து மும்தாஜி நினைச்சுக்கிட்டு அவரு கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாரு. இதை பாக்குற நம்ம ருத்ராவும் டேய் ஜனா அவரு உன்னை மும்தாஜா நினைச்சிருக்காரு அப்படியே அவர்கிட்ட பேசி விஷயத்த வாங்கிடுறா அப்படின்னு சொல்ல இப்போ அவரும் நைஸா இந்த சக்காட்டாவை பத்தி உனக்கு தெரியுமா நீ எதுக்கு இந்த லெட்டரை எங்களுக்கு போட்ட அப்படின்ற மாதிரிலாம் கேட்க மும்தாஜ் நீ கேட்கறதுனால சொல்றேன் அந்த சக்காட்டாவை அழிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அது ஒரு பெண்ணால தான் முடியும். அந்த சக்காட்டாவோட உலகத்துக்கு போகணும்னா ஒரு பெண்ணாலையும் ஆணாலையும் தனித்தனியா போக முடியாது. ஒரு பெண் ஆணோட உடல்ல சேரும் போது தான் போக முடியும். அப்படி இல்லைன்னா மனுஷனும் மிருகமும் கலந்த ஒருத்தனால போக முடியும் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. இது எப்படிடா பாசிபிள்? அப்ப அந்த சக்காட்டாவோட உலகத்துக்கு போய் அங்க இருக்கிற பெண்களை மீட்டெடுக்க முடியாதா? அவ்வளவுதானன்ற மாதிரிலாம் இவங்க பயப்பட இப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணோட உடல்ல கலக்கணும் அவ்வளவுதானே அது விடு பாசிபிள் தான் என்னால முடியும். நான் சில மந்திர தந்திரங்களை இந்த இடப்பட்ட காலத்துல கத்துக்கிட்டேன் அதை வச்சு பார்த்து போன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 5 பேரும் அந்த சக்காட்டாவோட மாளிகையை நோக்கி போறாங்க. ரொம்ப பாழடைஞ்சு போய் கிடக்குங்க. அந்த இடத்துக்கு வேற இந்த பிட்டு வேற வராரா. ஆல்ரெடி பிட்டு சக்காட்டாவோட வசியத்துல அவருக்கு கீழே இருப்பாரு. அதனால இவங்களெல்லாம் தடுக்க பார்க்க எப்படியோ பிட்டுவை நம்ம ஜனாவும் ருத்ராவும் புடிச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு பக்கத்துல ஓரமா நிக்க சொல்ல அப்படி ஹீரோவோட உடம்புக்குள்ள ஹீரோயின் நுழைறாங்க. இது எப்படி பாசிபிள்னு சொல்லி ஹீரோ வண்டைய பிச்சுக்க இது ஒரு மந்திரம் சொன்னா பாசிபிள்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வழியா அவங்க அந்த சக்காட்டாவோட உலகத்துக்குள்ள நுழையிற மாதிரியும் காமிக்கிறாங்க. உள்ள ஹீரோவும் இப்ப நீ உடம்புக்குள்ள தானே இருக்க அப்படின்னு சொல்லி கைய மெல்ல கீழே கொண்டு வர அதுக்குள்ள ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க. வந்த வேலையை பார்ப்போம் கண்டதை யோசிச்சுட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் அங்க இருக்கிற பெண்களை தேடி போக அப்போ நடுவுல ஒரு பெரிய தீக்குழம்பே இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த தீக்குழம்ப தாண்டத்துக்கு ஒரு சின்ன சின்ன கற்கள் இருக்குங்க. அதை தாண்டா அங்க இருக்கிற அந்த பெண்களை காப்பாற்ற முடியும். இதை நீ தான் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி நான் இங்க தனியா நிக்கிறேன். சக்காட்டா என்ன போட்டு தள்ள வருவான். என்னோட உசுரை வச்சு நீ என்ன போட்டு தள்ளுறப்போ அவனை நீ போட்டுருன்ற மாதிரி சொல்ல உன்னோட உசுரெல்லாம் பணைய வைக்க முடியாது நீ எனக்கு வேணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா ஹீரோயினும் உன்னால நினைச்சாலே என் கூட வாழ முடியாது அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு புரிஞ்சுக்கோ நீ போ அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் காப்பாத்து சக்காட்டா வரட்டோன்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. இங்க வெளியே நம்ம ஜனா இருக்காருல அவரு கண்ண முன்னா சக்காட்டாவோட உலகத்துல என்ன நடக்குதுன்றத சிசிடிவி கேமரால பாக்குற மாதிரி பாக்கலாங்க. அப்படி ஹீரோ அங்க நடந்து போறதையும் தாவறதையும் எல்லாம் வெளியே லைவ் கமெண்ட்ரி அவரோட ஃப்ரெண்டு ருத்ராக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோவுமே எப்படியோ அந்த நெருப்பு குளமெல்லாம் தாவி அங்க இருக்கிற பெண்கள் பக்கத்துலயும் போயிட்டு வாங்க வாங்க தப்பிச்சிடலான்ற மாதிரி கூப்பிட ஆனா அவங்க யாருமே அசையாம ஒரே இடத்துல ஸ்டக்காகி இருக்காங்க. அப்பதான் இவங்க எல்லாரும் சக்காட்டாவால வசியப்பட்டிருக்காங்கன்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாரு. அப்படி அந்த இடத்துல இங்க நம்ம ஹீரோயின் பக்கத்துல திடீர்னு அந்த சக்காட்டாவுடைய தலை வந்து நிக்குதுங்க. அதை பாக்குற அவங்களும் ஸ்தம்பிச்சு போறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயின்குள்ள இருக்க சக்தி எல்லாம் அந்த சக்காட்டா எடுக்க ஒரு வழியா நம்ம ஹீரோ அவரோட கத்தியை பயன்படுத்தி அங்க வந்து நம்ம சக்காட்டாவோட தலையை வெட்டி அவர் காப்பாத்தவும் செய்யறாரு. உன்னோட உசுர பணைய வைக்காமையே நான் உன்னை காப்பாத்திட்டேன்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து சொல்ல ஆனா அந்த சக்காட்டா சாகலைங்க. அங்க ஒரு தலையை வெட்டினா 2வது தலை வந்து நிக்குது. இப்ப ஹீரோயின் அந்த இடத்துல அவங்க சக்தியை பயன்படுத்தி அந்த 2 தலையும் கொல்றாங்க. 4 தலையா மாறுது. இப்படி அழிக்க அழிக்க ஒவ்வொரு தலைகளா உருவாகிட்டே இருக்க அப்பதான் அங்க ஒரு கல்லு பக்கத்துல ஒரு கத்தி சொருவி இருக்கிறத நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அந்த கத்தி தான் சக்காட்டாவை அழிக்கிறதுக்கான கத்தி. நீ காதலோட வீரத்தோட அந்த கத்திய உருவி அந்த சக்காட்டாவை குத்துனா சக்காட்டாவை நம்ம அழிச்சிடலான்ற மாதிரி சொல்ல இவரும் அந்த கத்திய உருவ ட்ரை பண்றாரு. ஆனா உருவ முடியலைங்க. உன்னோட முழு மனசோட உருவனும் உருவுன்னு சொன்னாலும் ஆனா ஹீரோ எவ்வளவு லவ்வா போட்டாலும் கத்திய உருவ முடியல. ஹீரோவை போட்டு தள்ளவே வந்துருது. இங்க ஹீரோயினோட உடம்புல இருக்கிற சக்திகளை இன்னொரு பக்கம் சக்காட்டா எடுத்துக்க ஹீரோவும் ஆபத்துல இருக்க அங்க இருக்கிற எல்லா பெண்களோட சக்தியையும் இப்ப சக்காட்டா எடுக்க அப்பதாங்க அந்த இடத்துல ஒரு ஓனாய் மனுஷன் வந்து நிக்கிறான். நம்ம வருந்தவானான பேடியா தாங்க பேடியா யூனிவர்ஸ்ல இருந்து வந்திருக்காரு. அப்படி அந்த இடத்துக்கு வந்து அவர் பங்குக்கு சக்காட்டா கூட மாஸ் காமிச்சு சண்டை போட இப்ப சக்காட்டாவோட தலைகள் எல்லாமே அங்க இருக்கிற ஒரு முண்டத்துக்குள்ள போகுது. அப்படி அந்த முண்டத்துல ஒரு தலை முளைச்சு அங்க வந்த பேடியாவையும் ஆல்ரெடி இருக்கிற ஹீரோயினையும் அதை அடிச்சு துவம்சம் பண்ணுது. ஒரு கடத்துல ஹீரோயினுடைய உடம்புல இருக்கிற ஸ்ரீயோட முடியையும் அந்த சக்காட்டா பிச்சு எரியுது. அப்பதாங்க நம்ம ஹீரோயின் அம்மா அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ரீய கூப்பிட அங்க
வராங்க நம்ம ஸ்ரீ. அப்படி ஸ்ரீய பார்த்ததும் சக்காட்டா பயங்கர டென்ஷன் ஆக, ஆல்ரெடி இந்த ஸ்ரீய சக்காட்டா அழிச்சிருப்பாரு. அப்புறம் ஸ்ரீ பேயா வந்து சக்காட்டாவை அழிச்சிருப்பாங்க. அதனால இப்ப சக்காட்டா பேயா ஆயிருப்பாரு. ஆல்ரெடி உங்களுக்குள்ள பகை இருக்கும்ல, அப்படி இவங்க 2 பேரும் அந்த மிராக்கலான பேட்டில்ல ஈடுபட அத வெளியில கண்ணை மூடிக்கிட்டு லைவ் கமெண்ட்ரியும் நம்ம ஜனா கொடுத்துக்கிட்டு இருக்க, இங்க அதுக்குள்ள நம்ம ஹீரோ முழு மனசோட அந்த கத்தியையும் உருவ அப்படி அந்த கத்திய ஸ்ரீ கிட்டையும் நம்ம ஹீரோ கொடுக்குறாரு. அந்த கத்தியை பயன்படுத்தி இப்ப நம்ம ஸ்ரீ அந்த சக்காட்டாவை அழிக்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் இங்க பெண்கள்லாம் சேர்ந்து பூஜை நடத்துற மாதிரியும் அந்த தலைய அந்த கத்திய வச்சு நம்ம ஸ்ரீ முற்றிலுமா அழிக்கிறாங்க. இப்ப ஸ்ரீ கிட்டையும் நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் தேங்க்ஸ் சொல்ல, ஹீரோயினும் அம்மா நீ போமான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஸ்ரீயும் மெல்ல தன்னோட பொண்ணை பார்த்துட்டு அங்க இருந்து போறாங்க. இப்படி ஒரு வழியா சக்காட்டாவை அழிச்சு அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் இவங்க மீட்கிறாங்க. அட் லாஸ்ட் நம்ம ஹீரோயின் அந்த ஊர் வாசல்ல வந்து உட்கார, விக்கியும் அவரோட காதலை ஏத்துக்கிட்டு நம்ம திருமணம் பண்ணிக்கலாம்னு கேக்குறாங்க. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோயின், நான் உண்மையான மனுஷி இல்ல, நான் ஒரு சோல், நான் ஒரு ஆத்மா தான், எனக்கு உயிர் இல்லைன்ற ஒரு உண்மையை சொல்றாங்க. இதனால்தான் என்ன உன்னால காதலிக்க முடியாதுன்ற மாதிரியோ சொல்ல அவரால் நம்ப முடியலைங்க. அந்த இடத்துல அவங்க மறைஞ்சும் காமிக்க, அதுக்கப்புறம் தான் அவங்க பேயின்னு இவருக்கு தெரியுது. இப்ப அந்த காதலை அவர் மறக்கவும் முடியாம ஏத்துக்கவும் முடியாம அங்க இருந்து நம்ம ஹீரோயினுக்கும் விடை கொடுக்க, இப்படி இந்த படத்தோட கதையும் முடியுதுங்க. ஒரு வித்தியாசமான கதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். இறந்து போன சக்காட்டாவோட ஆத்மா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற இந்த சக்காட்டாவோட பரம்பரையில சேர்ந்த நம்ம அக்ஷய் குமார் மேல ஏறுற மாதிரி அங்க காமிக்கிறாங்க. ஆமாங்க, நம்ம அக்ஷய் குமார் அந்த சக்காட்டாவோட பரம்பரையில இருந்து வந்தவர் தான். அடுத்த பாட்டுக்கான லீட போட்டு இந்த படத்தை இப்ப முடிக்கிறாங்க.